Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோவில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக யூடியூப்லேருந்து நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் அனுப்பியிருக்காங்க. அந்த சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடவே ஒரு சின்ன செலிப்ரேஷன் வீட்டளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த எனக்கு யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மோட்டிவேட் பண்ணி எனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்தது என் பையன். கூடவே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜிங்காக இருந்தது என்னோடய குழந்தைங்க. இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அந்த டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்லேருந்து என்னால் வெளியே வந்திருக்கவே முடியாது. பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷமும் கூட நான் அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் ஸ்கூல் போகிற டேஸ்லேயே ஒரு சின்ன காஃபி போட்டாலோ ஒரு சின்ன தோசை சுட்டு கொடுத்தாலோ அவ்வளோ சந்தோஷப்படுவார். எங்களை பார்த்து பார்த்து ரசித்து வளர்த்தாரு. இன்றைக்கி அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு. அவர் எங்கே இருந்தாலும் என்னை நினச்சி சந்தோஷப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ கரம் மசாலா அரைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 மராட்டி மொக்கு, 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, விரல் நீளத்துக்கு ஒரு 4 பட்டை எடுத்திருக்கேன். நல்லா 1-2 கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், ஒரு 5 ஜாவித்ரி, ஒரு 4 பிரியாணி இலை, ஒரு ஜாதிக்காவை இந்த மாதிரி 1-2 அப்படியே தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் சேர்த்தும் போது பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 6-7 காஷ்மீரி ரெட் சில்லி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இது ஸ்பைஸியாக இருக்காது. இந்த கரம் மசாலா காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கிடைக்கும். ஏன்னா குருமா பிரியாணிலாம் செய்யும்போது காரம் நம்ம சேர்த்திப்போம் இல்லையா, அதனால் நம்ம இப்போ ஸ்பைஸ் தனியாக எதுவுமே சேர்த்தலை, காரம் தனியாக எதுவுமே சேர்த்தலை. அன்னாச்சி பூ வந்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபுல் அன்னாச்சி பூவாக இருந்துச்சுன்னா ஒரு 6-7 பீஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கரம் மசாலா நம்ம நார்மலாக குருமா செய்வோம் இல்லைங்களா, வெஜிடபிள் குருமா, பட்டாணி குருமா, காலிஃப்ளவர் குருமா, நான்வெஜ் குருமா, வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் சில்லி சிக்கன் எல்லாம் நம்ம மேரினேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். இதை நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கரம் மசாலா நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சுருக்க அளவு கிட்டத்தட்ட 1 மாதம் வரும். நீங்கள் கரம் மசாலா பிரியாணி மசாலாலாம் ரொம்ப அரைச்சி ஸ்டோர் பண்ணிட வேண்டாம், அதோட ஃப்ளேவர் மாறிடும். வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அரிசி ஊற வைக்கிறது. நம்ம இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். நான் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நான் இப்போ எடுத்திருக்க படி வந்து 400 கிராம். ஸோ 2.5 படி எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணி அரிசி. சீரக சம்பா வந்து இந்த மாதிரி நல்ல பொடிசாக இருக்கும். இது தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். அரிசி ஊற வச்ச உடனே நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 கிராம் கிராம்பு, 1 கிராம் ஏலக்காய், 1 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பிரியாணி இலையை அப்படியே 1-2 பிச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் கல்பாசி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம காஃபி குடிக்கிற டம்ளரோட அளவு கரெக்டாக இருக்கும், உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இன்னும் சூடாகலை, எண்ணெய் வந்து நிதானமாக அப்படியே சூடாகணும். கூடவே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நிதானமாக அப்படியே வெந்து வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடுங்க. இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 கைப்பிடி புதினா, ஒரு 1.5 கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு 2 கை நிறைய சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா பிரியாணி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களால் சின்ன வெங்காயம் சேர்த்த முடியலன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டை மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துறதுக்கு முன்னாடியே அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே மிளகாய் தூள் நல்லா வதங்கி வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும்.
இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் நல்லா ஒன்றா கலந்து வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 100 ml தயிர் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது புதினா, கொத்தமல்லி தழையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் குழந்தைங்க எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனையே இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் சும்மா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி ஊறுகாய் மாதிரி ஆகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அது நல்லா பழுத்த தக்காளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்கும். அதனால நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 6 தக்காளி எடுத்துக்கோங்க. கட் பண்ண தக்காளியாக உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் நல்ல ஃப்ளேவர் இறங்கும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மூடி வேக வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலாவில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா காரத்துக்கு. இதெல்லாம் நல்லா ஒன்றா வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கனோட லெக் பீஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன். எல்லா லெக் பீஸ்லேயும் இந்த மாதிரி நல்லா டீப்பாக ஆழமாக கட் பண்ணிக்கலாம். அந்த எலும்பு வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது லெக் பீஸ்குள்ளரெலாம் உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களுக்கு அந்த பிரியாணி பீஸில் உப்பு காரமே இருக்கிறது இல்லைக்கா, டேஸ்ட்டே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டிங்கனாலே உப்பு காரம் நல்லா இறங்கியிருக்கும். அப்புறம் 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கணும். அந்த அனல்லையே அந்த ஆவிலேயே அது நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகும் போது சிக்கன் குள்ளர் நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கும். தனியாக நீங்கள் பிரியாணியில் இந்த சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிடும்போதே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுதான் அதோட சீக்ரெட். நிறைய பேர் அப்படியே வதக்கிட்டு தண்ணி உடனே ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷமாவது மூடி போட்டு அது வேக வைங்க. 1 2 3 அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் 3 டம்ளர் சேர்த்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் சேர்த்திருக்கேன். அப்போ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தான் கணக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா தலை கொதிச்சு வரட்டும். சிக்கன் தனியாக வேகணும்னு அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ அது நல்லா கொதிச்சு வந்திருக்கு இல்லையா, இதுலேயே ஒரு 1/2 வேக்காடு சூப்பராக வெந்துடும். மீதி 1/2 வேக்காடு தம்மில் தான் வேகணும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஊறினால தான் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சாறை அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டாம், ரொம்ப கிளற வேண்டாம். ஏன்னா அரிசியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. நம்ம கலந்து விட்டோம்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே மூடி வேக வைக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லில் வேண்டாம். இந்த அளவுக்கு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 தடவை அப்படியே கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு சம அளவாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. இப்போ தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்குது. அரிசி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெந்திருக்காது. ஒரு 1/2 வேக்காடு தான் வெந்திருக்கும். இதுவே போதும். நல்லா அப்படியே சமப்படுத்திட்டு தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சுடுங்க. இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் நம்ம விறகடுப்பில் செஞ்சோன்னா அந்த அனல்லே போட்டு சூப்பராக வச்சிடலாம். நம்ம இப்போ வீட்டில் தானே செய்கிறோம். ஸோ சப்பாத்தி சுடுற கல் இருக்கும் இல்லையா, அது வச்சுக்கோங்க. நீங்கள் தோசைக்கல் வச்சிங்கன்னா அடுத்தெல்லாம் உன்னால் தோசை அதில் ஊற்ற முடியாது. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் அனலில் அது இருக்கும். உங்களுக்கு அடுத்தெல்லாம் தோசை ஊற்றுறதுக்கு அது வராது. நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லாக இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்குன்னு தனியாக கல் வச்சுருப்பீங்களா, அது வச்சுக்கோங்க. அது நீங்கள் சப்பாத்தி நம்ம எப்படி போட்டாலும் வந்துடும். ஸோ அந்த கல் வச்சு நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தம்லேயே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் விட்டுடுங்க. அது அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அரிசியும் நல்லா மலர்ந்துருக்கும், அந்த சிக்கன் பீசஸும் நல்லா மலர்ந்துருக்கும்.
இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீசஸும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பிரியாணி செஞ்ச உடனே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அது குழஞ்ச மாதிரியோ இல்லைன்னா மலர்ந்த மாதிரியோ தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ கழித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த மசாலா ஃபுல்லாக அரிசியில் ஒட்டி உங்களுக்கு உதிரியாக பொல பொலன்னு இருக்கும். இப்படி தாங்க நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாருக்குமே ஒரு லெக் பீஸு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், அப்புறம் தயிர் வெங்காயம். செம்ம சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி செஞ்ச கரம் மசாலாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அதே மாதிரி பொல பொலன்னு உதிரியாக சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். என்னங்க நீங்கள் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு கேக் கட் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் கேக்கு, இந்த ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுங்க. குழந்தைங்க யாருமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சோம். கேக் கட் பண்ணியிருந்தா கூட அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. பிரியாணி செஞ்சது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கேக் கட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே சுற்றிட்டே இருக்கும். அதனால தான் நாங்கள் கேக் எதுவுமே கட் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து அன்பாக்சிங் கிளிப்பிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க எல்லாம் தாங்க என்னோடய குழந்தைங்க. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. பாப்பா வந்து இயர் எண்டிங், ஸோ வேலை வந்து ரொம்ப ஹரிபரியாக இருந்துச்சு. அவங்களுக்கு டைமே கிடைக்கல. அப்புறம் பையனுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னோடய சின்ன பொண்ணுக்கு போர்டு எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. சின்ன பையனுக்கும் எங்கள் அண்ணன் பையனுக்கும் ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 மாதம் இப்படியே இருந்தாங்க. ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஸோ அவங்கள நாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஏன் வீடியோ போடல, ஏன் வீடியோ போட்டிங்க, இந்த ரெசிபி நல்லாயிருக்கு, இப்படி எடிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கிளாரிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வீடியோ ரெசிபீஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இடத்தையே க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இத்தனை நாள் நம்ம இன்னொருத்தரோட சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம தொட்டு கூட பார்த்து ஃபீல் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை வந்து எடுத்து பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. அதில் நம்ம ஃபேஸ் பார்க்குறதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் அவங்க அப்படியே ஃபேஸ் பார்க்குறது. அதே மாதிரியே நம்ம வீட்லேயும் எல்லாருமே அதில் ஃபேஸ் பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோமில் ஷீட் மாதிரி இருந்துச்சு. நம்ம சேனலோட பேர் யம்மி டேஸ் வித் கவிதான்னு போட்டிருந்துச்சு. ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா பேர் வரும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டேன். ப்ரெசன்டட் டு கவிதா முனீஸ்வரன் வரும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் யம்மி டேஸ் வித் கவிதான்னு இருக்கும்னு நான் நினச்சேன். சரி அப்படி இல்லை, பேர் வரல, சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் அதுக்கு கீழே 2 லெட்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது யூஸ்வலாக எல்லாருக்குமே அனுப்புகிற மாதிரியான லெட்டர்ஸ் தான். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்னால, உங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் இதெல்லாமே பண்ண முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்தளவுக்கு நம்ம சேனல் ரீச் பண்ண வச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேபர்ஸ்க்கெல்லாம் பிரியாணி கொடுத்து ஷேர் பண்ணி பிரியாணி காலி ஆயிடுச்சு. ஸோ நைட்டு வந்து பெருசாக எங்களுக்கு செய்யறதுக்கு மூடு இல்லை. கொஞ்சம் பால், தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் முட்டை உடைச்சி உள்ளே ஊற்றிக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முட்டை ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 பிரெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு 5-6 முட்டை என்னமோ உள்ளே சேர்த்திருக்கேன். இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரைஞ்சி முட்டையும் நல்லா அந்த பால் கூட ஒன்றா கலந்து வரணும். சர்க்கரைக்கு பதிலாக கரும்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கிறாங்க. நான் இன்றைக்கி பட்டரில் செய்யலை, தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு ப்ரெட்டாக 2 பக்கமும் அப்படியே டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே டிப் பண்ணோன்னா பிஞ்சு போயிடும். அதனால் அளவாக அப்படியே மேலாப்பில் அப்படியே 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்து டோஸ்ட் பண்ணியாச்சு. கல் வந்து ரொம்ப சூடாக இருந்தனால லைட்டாக அங்கே பேர்ன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு 2 ரவுண்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே முன்னாடி உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்ருக்காங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் நான் பட்டர் சேர்த்துல. இப்படி கொண்டு போய் முன்னாடி கொடுத்துட்டோன்னா எல்லாருமே அப்படியே எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு. அவ்வளோதாங்க. இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.